ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பர்சனலாக உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக என்னென்ன விஷயங்கள் மாற்றுனா நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் தாட்ஸை எப்படி வந்து நம்ம மனசுலேருந்து ரிமூவ் பண்ணுறது. அதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலிமா பார்க்கலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தானிய மண்டி வியாபாரி, அவர் குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தானிய மூட்டைகள் வந்து அடுக்கி வச்சுருப்பார். சேல்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டே வருவார். அதே மாதிரி ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் கொண்டு வந்து உள்ளே அடிக்கிட்டே இருப்பார். அதனால் ஒரு குடோன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய குடோன். அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி பிரச்சனை. அவரு குடோனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏகப்பட்ட எலிகள் சுற்றிட்டே இருக்கும். அந்த எலிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, போய் ஏதோ ஒரு மூட்டையை பார்த்தீங்கன்னா ஓட்டை பண்ணி அவரோட இதவே வந்து வேஸ்ட் பண்ணி விட்டுற அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நிறையா வந்து எலி பிடிக்கிற அந்த கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூண்டை வாங்கிட்டு வந்து எல்லா பக்கம் வந்து அடுக்கி வச்சுருப்பார். அந்த கூண்டில் போய் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 எலி வந்து அந்த கூண்டில் சிக்கிரும், தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு பக்கம் விட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மண்டிக்கு வந்து அவரோட பேத்தி வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பேத்தி வந்து சின்ன பொண்ணு, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வந்தானே, அந்த பொண்ணை வந்து சுற்றி விளையாண்டுருக்கா. அவர் வந்து ரொம்ப இதாக இருக்கார். நீ அங்கே போகாது இங்கே போகாது, அங்கே எலி இருக்கும், ஏதோ கடிச்சு வச்சுட போகுது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு தாத்தா கிட்ட, தாத்தா ஏன் வந்து நீங்கள் அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், தாத்தா சொல்கிறார், அங்கே வந்து நிறைய எலியெல்லாம் இருக்குது, அதனால் வந்து நீ எங்கேயாச்சும் போய் உனக்கு தெரியாமல் கடிச்சு வச்சிருச்சுன்னா ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவர் பேத்தி வந்து சொல்கிறார், ஏன் நீங்கள் பூனை வளர்த்தலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரணமாக நீ ஏன் பூனை வளர்த்தலாம்ல, பூனை வந்து எலி சாப்பிட்ரும்ல அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அப்போ தான் வந்து அந்த யோசனை வருது. ஆமாம், நம்ம ஏன் வந்து இத்தனை நாளை வந்து எலி கூண்டு வச்சுட்டு இருந்தோம், நம்ம வந்து ஒரு பூனை வளர்த்திருந்தால் இத்தனை எலியை வந்து அவர் சாப்பிட்ருக்கோம், கண்டிப்பாக வந்து எலியோட பிரச்சனை குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 4-5 பூனை உடனே வந்து அடுத்த நாளே 4-5 பூனையை கொண்டுட்டு வந்து அவர் குடோனில் விடுறாரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரே 1 மாத காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எலியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது அந்த எலி, நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இந்த பூனை. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வருதோ, அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் உடனே வந்து அடுத்த செகண்டே ஒரு பாசிட்டிவ் தாட்டோ இல்லை 2 பாசிட்டிவ் தாட்ஸோ நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். சரி, ஏன் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும் நினைக்கக்கூடாது, நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதே எலி பிரச்சனை மாதிரி தான். இப்போ அங்கே இருக்கிற அத்தனை எலிகளுக்கு நீங்கள் ஒரே ஒரு பூனை கொண்டுட்டு போய் விட்டுருந்தீங்க அப்படின்னா, அந்த பூனை வந்து அதுக்கு தேவையான உணவு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 1 எலியோ 2 எலியோ அதை சாப்பிட்டு அமைதியாக இருந்துடும். மீதி இருக்கிற எலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதோட இனப்பெருக்கம் அதிகமாகிட்டே போகும் அந்த இடத்துல. ஆனால் வந்து இப்போ பூனைகள் ஒரு 4-5 பூனைகள் இருக்கும்போது இந்த பூனைகளோட இனப்பெருக்கம் அதிகமாகி இந்த பூனைகள் அதிகமாகிடும். அப்போ எலிகளோட இது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதோட 2 மடங்கு இல்லை 4 மடங்கு அதிகமான பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசுலேயே வராது. இப்போ டெய்லி வந்து ஒரு 5 இல்லை 6 பாசிட்டிவாக ஒரு விஷயங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யாராச்சும் ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க, ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து நமக்கு அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிடும். நம்ம நெகட்டிவாக வந்து சப்ரஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி நினச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டே போகும். அதாவது வந்து எதிர்மறை எண்ணங்களை வந்து மறுபடியும் திரும்ப நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் வந்து வளர்ந்துட்டே போகும், ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே விட்டீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் தாட் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்க மாட்டீங்க. பாசிட்டிவாக நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவோட தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகி நெகட்டிவ் தாட்ஸோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சி பாசிட்டிவ் தாட்ஸோட எஃபெக்ட் அதிகமாகும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் ஒன்றுமே முடியல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் அதே இடத்துல உட்காந்து ஒரு 10-15 பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்களே ஏதாச்சும் ஒன்று உருவாக்கிக்கங்க. நீ அப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும், நீ நல்லவன், நீ பண்ணதில் எப்படி தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதே இடத்துல உட்கார்ந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள். அடுத்த 10வது நிமிடம் உங்கள் மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் உங்களால் அந்த இடத்துல உட்கார முடியாது. 10வது நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக அடுத்த செகண்ட் வேறு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு தான் உங்களை தூண்டிடும் மனசு. ஸோ இதே மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எல்லாருமே நம்ம என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ் நினச்சானே அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறோமே தவிர அது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி நினைக்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி இந்த நெகட்டிவ் தாட்ஸை அழிக்கிறதுக்கு ஒரே விஷயம் பாசிட்டிவ் தாட்ஸ் தான். ஸோ இந்த பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில்.
அதே மாதிரி டெய்லி வந்து இது தேவை. கண்டிப்பாக வந்து டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ருப்பி பலூன் சேனலில் நம்ம பார்த்தது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 2 வாரங்களாக வந்து டெய்லி ஒரு 3 தாட்ஸ் இல்லைன்னா ஒரு 2 தாட்ஸாவது மினிமம் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளோட எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நம்ம போட்டு வந்துட்டுக்கிறோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை பற்றி யோசிக்காமல் அடுத்தது என்ன பாசிட்டிவ் தாட் போடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல. நெகட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறனாட்டிக்கு வந்து நெகட்டிவான இது விஷயங்கள் நமக்கு வராது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லி ஒரு ஒரு 3 பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு நீங்களே போட்டு பாருங்களேன். யாரோ படிக்கிறாங்களோ படிக்கலையோ அது உங்களுக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டு பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கோட சேனலில் நம்மளோட செய்தி. எப்பவுமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அது அழிக்கிறதுக்கு ஒரே விஷயம் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அடுத்த லெவல் வாழ்க்கையில் போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ரொம்ப பல சிந்தனைகளை உங்களுக்கு கொண்டுட்டு வரும், பல விஷயங்களை உங்களை ஈர்க்கும். ஸோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.